வந்து நீங்கள் தினமும் அருகில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலை போய் வணங்கி ஒரு 3 சுற்று சுற்றுங்க. அதுக்காக தான் கோயில் நிறைய இருக்கு. ஔவையார் சொல்கிறாள்ல, கோயில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டான்னு. தினம் கோயிலுக்கு போங்க. உங்கள் வேலை கடமை எது உண்டோ அதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் ஷர்ட்டு இடது பாக்கெட்டில் எப்பவும் ஒரு 5-10 ரூபா வச்சுருங்க. 2 வீலர் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு எலுமிச்சம்பழம், அது இல்லையா ஒரு விரலி மஞ்சளை எப்போவும் போட்டு வச்சுருங்க. பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் கன்னி ராசி மேரேஜ் எப்போ ஆகும்? 10, 11, 12, 8, 20, 21, 30, 38, 38, 8, 2, 10, 11. நீங்கள் பிரகாஷ் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகைக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. ஒரு 1/4 கிலோ குங்குமம் அம்மனுக்கு அர்ச்சனைக்குன்னு வாங்கி கொடுங்க. ஒரு 16 நெய் விளக்கு போட்டு கும்பிடுங்க. வண்டி கடன் தீர நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், சொல்வீங்களா? சி இங் சிங் வ இங் வங் சிங் வங் நமச்சிவாய சொல்லிக்கிட்டே இருங்க. சிங் வங் நமச்சிவாய, சிங் வங் நமச்சிவாய. சின்னதாக தான் இருக்கும் சிவமந்திரம், நல்லா பலிக்கும். சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? சிங் வங் நமச்சிவாய, சிங் வங் நமச்சிவாய, சிங் வங் நமச்சிவாய சொல்லிக்கிட்டே இருக்கணும். தொழிலில் முன்னேறதுக்கு புதன்கிழமை தோறும் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் 5 சுற்று பெருமாளை சுற்றுங்க. ஒரு கை துளசி பாதத்தில் வச்சாலும் போகிறோம். செய்வீங்களா? தொழிலுக்கு கரெக்டாக வந்து பெருமாள். தொழில் நல்லா நடந்தால் தான் வண்டி கடன் தீர்ந்துருமே. சிங் வங் நமசிவாய, சிங் வங் நமசிவாய சொல்லிக்கிட்டே இருங்க. எந்த வழியிலையாவது பொருள் வரும். கார்த்தி செய்வீங்களா? சிங் வங் நமசிவாய, சிங் வங் நம. நல்லது. ஹனுமன் சாலிசா படித்தா நல்லது. குடும்பம் நல்லா இருக்கும். ராமபிரான் அருள் கிடைக்கும். வாங்க வாங்க, முடிக்கலான்னு இருக்கேன். வாரேங்க எல்லாரும். 8க்கே தொடங்கிட்டேன். டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்சுதா? நன்றி நன்றி. சிங் வங் நமசிவாய, சிங் வங் நமசிவாய. 8 மணிக்கே 8:10 ஆயிட்டுது, கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அரசு வேலை கிடைக்க பூமாதேவி சிவபெருமானுக்கு திங்கக்கிழமை தோறும் உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி பில்வத்தால் அர்ச்சனை பண்ணணும். செய்வீங்களா? வில்வத்தால் அர்ச்சனை பண்ணினால் வேலை கிடைக்கும். சூரியனை கிழக்க பார்க்க நின்று கும்பிடணும். ஆதித்ய ஹிருதயத்தை ரிங்டோனாக வச்சு கேளுங்க. ஆதித்ய ஹிருதயத்தை ரிங்டோனாக வச்சு கேட்கணும். செய்வீங்களா? எல்லாம் சினிமா பாட்டு தான் ரிங்டோனு வைப்பாங்க. இந்த மாதிரி சுவாமி பாடல்களை நீங்கள் ரிங்டோனாக வச்சா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இவ்வளோ நேரம் நான் தனியாக குறிப்புகள் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ முடிக்கலான்னு நினைக்க ஒவ்வொருத்தராக வரேங்க.